நான் தான் பிரதீப் பேசுகிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆர்டர் எப்படி எடுக்கிறதுங்கிறதுல வந்து இது வந்து தேர்ட் வீடியோ. ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் வந்து பார்க்காதவங்க ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஃப்ரீயாக எப்படி வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுக்கிறது, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுக்கிறதுங்க பற்றி ஜஸ்ட் பேசிக்காக சொல்லியிருப்பேன். ஸோ ஃப்ரீயாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறவங்க செகண்ட் வீடியோவை போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டுமே பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறது. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு வீடியோஸில் பார்த்திங்கன்னா ரிசர்ச் தான் பண்ணியிருப்போம். ஸோ எந்த கண்ட்ரீஸில் ஆர்டர் எடுக்கலாம், என்ன மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி ரிசர்ச் தான் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு விதமான மார்க்கெட்டிங் டைப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எதை சூஸ் பண்ணலாம், எதை சூஸ் பண்ணக்கூடாது, ஸோ அதை பற்றி ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்வேர்ட்ஸ். ஸோ கூகுள் ஆட்வேர்ட்ஸ் இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் லைட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ கூகுள் ஆட்வேர்ட்ஸ் அப்படின்னா என்னங்கிறத ஜஸ்ட் ஒரு பேசிக் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கீவேர்டு வந்து டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ பை சேர்ஸ் ஆன்லைன், ஸோ அந்த மாதிரி டைப் பண்ணும்போது இது வந்து ஆட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்வேர்ட்ஸ் மூலமாக வர ஆட்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இதை வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கண்ட்ரி இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் நான் ரிசர்ச்சில் வந்து சொல்லி வந்திருப்பேன். நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்து கூகுள் ட்ரெண்டை வச்சு எப்படி எந்த கண்ட்ரியில் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு அதை ரிசர்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து ஆர்டர்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதையும் அதில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணுவங்களை தெரிஞ்சுட்டு கூகுள் ஆட்வேர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்ஸ் கேம்பெயின் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து டெக்னிக்கலாக நிறைய விஷயம் சொல்லணும். ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அதை வந்து சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் லைன். ஸோ அதை நான் எப்படி சொல்கிறதுங்கிறது எனக்கு தெரில. ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அது எப்படின்னு. ஸோ இது ஒரு டைப். இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குயிக்காகவே நீங்கள் வந்து என்கொயரிஸ் வரும். ஆர்டர்ஸ் வரும்னு நான் சொல்லலை, என்கொயரிஸ் வரும். ஸோ என்கொயரிஸுக்கும் ஆர்டர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்திங்கன்னா, ஆஸ்திரேலியா, யூஎஸ், யூகே எல்லாம் பார்த்திங்கன்னா டிஷர்ட் அதிகமாக வாண்டட் இருக்குது அப்படின்னு ரிசர்ச்சில் தெரியுது. ஸோ உங்களோட உங்களோட வெப்சைட்டை வந்து யூஎஸ், யூகேலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆட்வேர்ட்ஸ் மூலமாக யாராவது வந்து இப்போ டிஷர்ட் சப்ளையர்ஸ் இல்லை மேனுஃபேக்சர்ஸ்ன்னு டைப் பண்ணும்போது உங்களோடது வர்ற மாதிரி ஆட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து உங்களை கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணால் ஜஸ்ட் என்கொயரி, ஓகேவா? உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு அது வந்து ஒரு என்கொயரி. ஸோ அதை நீங்கள் எப்படி பேசி அவங்கள வந்து பையராக கன்வெர்ட் பண்ணுறீங்க, உங்களோட கிளைண்ட்டாக வந்து எப்படி மாற்றுறீங்கிறது வந்து ஆர்டர். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஜஸ்ட் இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஆட்வேர்ட்ஸ் வந்து எப்படி வந்து இயங்குது அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 செக்ஷன் இருக்குது, 3 விதமான ஆட்ஸு. 3மே பார்த்திங்கன்னா வேறு வேறு கம்பெனிஸ். பெப்பர் ஃப்ரை, அர்பன் லேடர் அண்ட் அது வந்து இன்னொரு கம்பெனி. ஸோ இது அது போக இல்லாமல் இந்த சைட் செக்ஷனில் இன்னும் நிறைய ஆட்ஸ், இதுவும் ஒரு ஆட் செக்ஷன் தான். ஸோ இது எப்படி இதாகுது அப்படின்னா, இப்போ ஒரு டிஷர்ட்டே எடுத்துக்கோங்க. இப்போ அமெரிக்காவில் வந்து டிஷர்ட்ஸ் வந்து அதிகமாக வாண்டட் இருக்குது அப்படின்னு நம்ம ரிசர்ச்சில் தெரியுதுன்னா, நமக்கு முன்னாடி நிறைய பேர் அது ரிசர்ச் பண்ணி எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து அவங்க மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களும் இதை மாதிரி ஆட்வேர்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஆட்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் போகும்போது என்ன ஆகுனா, கூகுள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்வேர்ட்ஸில் அவங்களுக்கும் ஒரு ஏலம் மாதிரி நடத்துவாங்க. ஸோ இந்த கீவேர்டுக்கு அவங்க 5 ரூபா கொடுத்தாங்கன்னா நீங்கள் 10 ரூபா கொடுத்தா தான் உங்களோட டாப்பில் 5-10ங்கிறது ஜஸ்ட் எக்ஸாம்பிள். பட் அங்கே வந்து அதோட அமௌண்ட்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சிலதுக்கெலாம் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ், சிலதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை காம்படிஷனுக்குலாம் பார்த்திங்கன்னா 5000 வரைக்கும் சார்ஜ் ஆகும். ஸோ இது என்ன 5000னா மொத்தமாக சார்ஜ் ஆகுமாங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ அது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஏலம் மாதிரி நடத்துவாங்க. ஸோ நீங்கள் டாப்பில் இருக்கணுன்னா நீங்கள் அதிகமாக பே பண்ணணும், கீழே உள்ளவங்க வந்து அதிகமாக பே பண்ணிட்டாங்கன்னா இப்போ அவங்க டாப். ஸோ இந்த மாதிரி கூகுள் வந்து அவங்க 2 இதுக்கு நடுவில் ஒரு காம்படிஷனை க்ரியேட் பண்ணி அவங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ இதில் வந்து எப்படி வந்து கூகுள் உங்கள்கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கிளிக்குக்கு தான் கணக்கு, ஓகேவா? இப்போ வர்றவங்க அந்த பையர், இப்போ நான் இப்போ சர்ச் பண்ணி இப்போ சேர்ஸ் ஆன்லைன், பை சேர்ஸ் ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, நான் இந்த ஆடை நான் பார்க்குறேன் அப்படின்னு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன்னா,
இதுக்கு அவங்களுக்கு வந்து கிளிக் பண்ணது, நான் ஓப்பன் பண்ணதுக்கு இந்த பெப்பர் ஃப்ரை வந்து வெப்சைட்காரங்க அந்த ஓனர் வந்து நான் கிளிக் பண்ணதுக்கு 20 ரூபாயோ 30 ரூபாயோ, இல்லை இது ரொம்ப காம்படிஷனான மார்க்கெட் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 ரூபாயோ 200 ரூபா 300 ரூபா அப்படிலாம் ஒரு கிளிக் பண்ணதுக்கே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப காம்படிஷன்லாம் இருக்காது. ஸோ ஒரு 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 5000 நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. 5000 பண்ணுறோம்னா அதில் வந்து ஒரு கிளிக்குக்கு வந்து 50 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு கிளிக்குக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து கிளிக் பண்ணால் 50 ருபீஸ். ஸோ வந்து 100 பேர் கிளிக் பண்ணால் 5000 தேவைப்படும். ஸோ 100 பேர் கிளிக் பண்ணுறாங்கன்னா அதில் 10 பேர் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் 10 பேர் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த 10 பேரில் ஒரு ஆள் நீங்கள் வந்து பேசி ஆர்டராக கன்வெர்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நீங்கள் போட்ட காசை ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த கான்செப்ட் தான், ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற ப்ராடக்டோட காம்படிஷன் கம்மியாக ஆக ஆக அவங்களோட பட்ஜெட் வந்து கம்மியாகும். இதுதான் வந்து ஆட்வேர்ட்ஸில் வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து குயிக்காக வந்து என்கொயரிஸ் எதிர்பார்க்கலாம். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆட்ஸை வந்து கூகுள் அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். அந்த 2 நாள் வந்து கூகுள் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆட்ஸ் வந்து லைவாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ யாராவது டைப் பண்ணும்போது டாப்பில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஆட்வேர்ட்ஸோட பவர். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் தேவைப்படும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற மார்க்கெட்டை பொறுத்து சிலது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ஒரு 3000 4000லேயே என்கொயரிஸ் நல்லா வர ஆரம்பிக்கும். சில மார்க்கெட் இப்போ டிஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி காம்படிஷன் மார்க்கெட். யூஎஸில் போய் நீங்கள் டிஷர்ட்டுக்கு வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் அங்கே ஆல்ரெடி மார்க்கெட்டை வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ வந்து ப்ராடக்டை பொறுத்து தான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது ஒரு டைப், இது ஒரு பவர்ஃபுல்லான டைப். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நல்ல செம ஃபாஸ்ட். ரொம்ப எனக்கு வந்து டைம் என்னால் வெயிட்லாம் பண்ண முடியாது. உடனே வந்து குயிக்காக என்கொயரிஸ் வரணும், குயிக்காக என்னோடய பிஸ்னஸ் வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆட்வேர்ட்ஸ், ஓகேவா, பெஸ்ட் சாய்ஸ். செகண்ட் டைப் என்னென்னா ஃபேஸ்புக் வந்து எல்லாருமே வந்து இப்போ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறது, அது எப்படின்னா சேம் ப்ரொசீஜர் கூகுள் மாதிரியே தான். ஆனால் இங்கே ஏலம் கிடையாது, ஏலம் அந்த விஷயமே எதுவுமே கிடையாது. ஸோ ஃபேஸ்புக் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த கண்ட்ரியில் ஆர்டர் எடுக்க போகிறோங்கிறத சான்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிசர்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா உங்கள் கம்பெனிக்கு ஒரு ஃபேஸ்புக் ஃபேன் பேஜ் க்ரியேட் பண்ணுவோம். ஃபேன் பேஜ்னால் என்னென்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட்டு நம்ம மட்டும் தான் போஸ்ட் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து கீழே நம்மளை பிடிச்சவங்க அதை லைக் பண்ணி நம்மளுக்கு கீழே சப்ஸ்கிரைபராக நம்ம என்னென்ன போஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு லைக் கமெண்ட் போட்டுட்ருப்பாங்க. ஆனால் அவங்களால போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதான் ஃபேன் பேஜ். ஸோ அது என்ன பண்ணுவோன்னா க்ரியேட் பண்ணுவோம். ஃபேன் பேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுவோன்னா எந்த கண்ட்ரியில் ஆர்டர் எடுக்க சான்சஸ் இருக்கோ அந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஃபேஸ்புக்கில் ப்ரொமோட் பண்ணுவோம். அதாவது ஃபேஸ்புக்கு பே பண்ணி நீங்கள் நார்மலாக ப்ரொமோட் பண்ணிங்கன்னா உங்களை சுற்றி உள்ள இந்தியா பீப்புள்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்களுக்கு மட்டும்தான் உங்கள் பேஜ் தெரியும். அது வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது வேஸ்ட்டு. எத்தனை வருஷம் பண்ணாலும் இந்தியாக்காரங்க தான் சுற்றி வந்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர ஒரு ஃபாரினரும் பிடிக்கிறது கஷ்டம். ஃபேஸ்புக்கில் உங்கள் ஃபேன் பேஜ் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிங்கன்னா. ஆனால் பெய்டு வெர்ஷன் என்னென்னா ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரியை மட்டும் டார்கெட் பண்ணும்போது அந்த கண்ட்ரியில் உள்ள பீப்புள்ஸை, பிஸ்னஸ் பீப்புள்ஸை அதில் நிறைய அட்வான்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஏஜ்லேருந்து பீப்புள்ஸை டார்கெட் பண்ணணும், 25 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதை பொறுத்து, ஓகேவா. இப்போ டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா யூத்ஸ் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 25 வயசு வரைக்கும் உள்ள பீப்புள்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணலாம். இதே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட்டர்லாம் டார்கெட் பண்ணி ஒரு பெரிய பிஸ்னஸை டார்கெட் பண்ணி பார்த்திங்கன்னா நீ யூத்ஸை டார்கெட் பண்ணால் அது வேஸ்ட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 to ஒரு 45, 50 அந்த ரேஞ்சில் உள்ளவங்க டார்கெட் பண்ணால் பிஸ்னஸ் பீப்புள்ஸாக எவ்வளோ வருவாங்க. ஸோ அது மாதிரி வந்து ஃபேஸ்புக்கில் ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ ப்ராசஸ். ஏன்னா கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பையர் வந்து இப்போ வந்து டைப் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ டிஷர்ட் எக்ஸ்போர்ட்டர்னா கூகுளில் வந்து டைப் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ வந்து கூகுள் ஆட்வேர்ட்ஸில் என்ன வரும்னா நம்மளோடது வரும். அங்கே வர்றவர் யாராக இருப்பார்னா இம்போர்ட்டராக இருப்பார், இல்லாட்டி அவங்க அந்த லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பார். ஸோ அவங்க வர்றவங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்மக்கிட்ட வர்றவங்க இம்போர்ட்டராக தான் இருப்பாங்க. ஆனால் ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இம்போர்ட்ரு எக்ஸ்போர்ட்டர்னு டார்கெட் பண்ணிலாம் பண்ண முடியாது. அந்த ஏரியா டார்கெட் பண்ணலாம், ஒரு ஏஜ் குரூப்பை டார்கெட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஃபேஸ்புக் வந்து கொஞ்சம் லேக்காக தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது என்னன்னா ஒரு பேசிக்காக அந்த ஏரியாவில் உள்ள பிஸ்னஸ் பீப்புள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக நீங்கள் டார்கெட் பண்ணலாம்.
ஸோ நீங்கள் இப்போ 1000 பேர் டார்கெட் பண்ணும்போது அதில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ஏன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுங்கிறது எல்லா பிஸ்னஸ்லேயுமே இன்வால்வ் ஆகி வருது. ஸோ பிஸ்னஸ் பீப்புளை நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா அதில் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டர் வந்து கண்டிப்பாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கண்ட்ரியில் வந்து நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி உங்களுக்கு கீழே அந்த ஃபேஸ்புக்கில் வந்து ஏகப்பட்ட லைக்ஸ் வருது, நீங்களும் அப்பப்போ வந்து நிறையா புது புது ப்ராடக்ட் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது லைக் ஷேர் வருதுன்னா அந்த கண்ட்ரியில் உங்கள் நெட்வொர்க் பில்ட் ஆகும், அதாவது பிராண்ட் அவேர்னஸ் மாதிரி. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, சென்னை அமீர்தா பார்த்திங்கன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா சென்னை அமீர்தான்னு ஓடிக்கிட்டே இருக்கும் சேனல்ஸில். ஸோ உங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, சென்னைன்னு சொன்னாலே அமீர்தாங்கிற வேர்டு தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரியில் நீங்கள் ஆட்ஸை வந்து ஃபேஸ்புக் மூலமாக அவங்க பேஜை திறந்தாலே உங்கள் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்தியாவில் ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட்னு உங்களுக்கு ஞாபகம் வந்து இந்தியாவில் வந்து இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சாலே உங்கள் தான் ஞாபகம் வரும். ஸோ அதுதான் ஃபேஸ்புக்கோட பவர். ஆனால் ஆட்வேர்ட்ஸ் அப்படி கிடையாது. ஒரு தடவை கிளிக் பண்ணி போவான், ஜஸ்ட் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ சரி வரல அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டு டக்குன்னு அடுத்ததுக்கு போயிடுவாங்க. ஆனால் ஃபேஸ்புக்குங்கிறது இன்றைக்கி இல்லாட்டியும் அடுத்து இன்னும் கொஞ்ச நாளில் என்றைக்கோ ஒரு நாள் அது ஒர்க் அவுட் ஆக தான் போகுது. ஓகேவா? ஸோ வந்து அது ஒரு நெட்வொர்க் மாதிரி பில்ட் ஆகும். உங்களுக்கு கீழே ஒரு ஆள் லைக் பண்ணியிருக்காங்க, அவங்க உங்களோட ஷேர் பண்ணாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளே போகும். ஸோ அந்த கண்ட்ரியில் உங்களோட நெட்வொர்க் வந்து கம்ப்ளீட்டாக பில்ட் ஆகி ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்காக பில்ட் ஆகும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய எஃபெக்டிவ் மார்க்கெட். ஓகே. ஸோ இதில் வந்து ரீசெண்டாக எனக்கு ஒருத்தவங்க கொஷின் கேட்டிருந்தாங்க. எப்படின்னா, ஃபேஸ்புக் வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சும்மா டைம் பாஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு எஃபெக்டிவான வேயாக இருக்குமா, எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான டவுட்டு. இதை கிளியர் பண்ணுறதுக்கு வந்து என்கிட்ட வந்து என்ன ஆன்சர்னா, நீங்கள் நார்மலாக ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அமேசானில், ஃப்ளிப்கார்ட்லலாம் ஆர்டர்ஸ் அது ஆஃபர் போடுறதுலாம் உங்களுக்கு அடிக்கடி வந்து வந்துகிட்ருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக் வந்து கண்டிப்பாக அமேசான் ஆஃபர்ஸோ ஃப்ளிப்கார்ட் ஆஃபர்ஸ் பார்க்குறதுக்காக ஃபேஸ்புக் யூஸ் பண்ணல. ஆனால் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வரும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போடுறாங்க, ஸோ அப்படின்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பேஜுக்கு போய் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வைக்கிது. ஸோ வந்து இன்டைரக்டாக மார்க்கெட் பண்ணுறாங்க உங்ககிட்ட. ஸோ இதே ப்ராசஸ் தான் நம்மளும் பண்ணுறோம். எல்லாருமே ஃபேஸ்புக் வர்றது வந்து சும்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுறதுக்கு, இமேஜ் ஷேர் பண்ணுறது, ஸோ அதுக்கு தான் வராங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா இதையும் நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது இன்றைக்கி இல்லாட்டியும் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக கன்வெர்ட் ஆகும். ஸோ என்ன கேட்டால் பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து ஃபேஸ்புக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரொம்ப ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கூகுள் ஆட்வேர்ட்ஸ். நான் வந்து எனக்கு பெரிய லெவலில் உடனேலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஸ்லோவாக ஆரம்பித்தாலும் எனக்கு வந்து பின்னாடி ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் நெட்வொர்க் நல்லா பில்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபேஸ்புக் ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு எல்லா கேட்டகரி பீப்புள்ஸும் வந்து செட் ஆகாது அவங்களோட எய்மை வச்சு. ஸோ ஓகேவா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும். நிறையா எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து நிறையா குரூப்ஸ் இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் குரூப்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்குது. ஸோ அதிலலாம் போய்ட்டு பார்த்திங்கன்னா நிறையா எக்ஸ்போர்ட் நம்ம இந்தியா மேக்ஸிமம் நிறையா தமிழ் பீப்புள்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஜாயின் பண்ணிட்டு அவங்ககிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது போஸ்ட் பண்ணுறதுல என்ன ஆகும், அது உங்களுக்கு சுத்த டைம் வேஸ்ட்டு. நானும் நிறையா குரூப்ஸில் போய் சும்மா ஜாயின் பண்ணி என்ன நடக்குதுங்கிறது, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கிறத வந்து அப்பப்போ போய் பார்ப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா அதில் ஒரு இம்போர்ட்டர் கூட உள்ளே இருக்க மாட்டான். ஆனால் அது தெரியாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாற்றி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஓகேவா? அது வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, அது தேவைலாம் பண்ணாதீங்க. ஏன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஒரு இம்போர்ட்டர் வந்து ஒரு ஃபேஸ்புக் குரூப்பில் போய் தான் ப்ராடக்ட் பார்க்கணும் கிடையாது. ஏன்னா அவங்க தேடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே எக்ஸ்போர்ட்டர் தான். ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல போய் ஃபோட்டோஸ் போடுறது வந்து சுத்த டைம் வேஸ்ட்டு. ஸோ அதை வந்து தடுத்துடுங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ண, நான் சொல்கிறேன். இன்னும் இதுக்கப்புறம் வர வீடியோஸில் வந்து நான் டீட்டெயிலாக இன்னும் நிறைய விஷயம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து நிறையா சொல்கிறேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் வந்து வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லணும். ஸோ நிறைய பேருக்கு இன்னும் ஒரு டவுட் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஷர்ட்னால் யூஎஸ் யூகே வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணதில் தெரியுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரிஸுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுது, அதை வந்து பார்க்க முடியாதா கூகுளில் அப்படின்னு வந்து டவுட்ஸ் வரும். அது வந்து ஒரு நல்ல டவுட் அது ஆக்சுவலாக. ஸோ வந்து கூகுளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹை லெவல் ஆஃப் மார்க்கெட், அதாவது அதிகமாக வந்து யார் அதிகமாக அதை சர்ச் பண்ணுறாங்களோ ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ எப்போயாவது ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை, 5 மாதத்துக்கு ஒரு தடவை எப்போயாவது நடக்கிற அந்த சர்ச்சஸ்லாம் வந்து கூகுள் வந்து ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது வந்து காமிக்காது. ஸோ இப்போ சிங்கப்பூர், மலேசியா எல்லாத்துக்குமே டிஷர்ட் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்வேர்ட்ஸில் வந்து யூஎஸ் யூகேங்கிற பெரிய கண்ட்ரியை மட்டும் தான் காமிக்கும்.
ஸோ அந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வேறு வழியே கிடையாது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணி அந்த கண்ட்ரியில் வந்து ஃபேஸ்புக் வச்சு நீங்கள் உங்கள்கிட்ட உள்ள டிஷர்ட் மாடல்ஸு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பிராண்ட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுக்கணும். ஓகேவா? எல்லா ப்ராடக்ட்டுக்கும் எல்லா கண்ட்ரிக்கும் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் கூகுள் அண்ட் ஃபேஸ்புக் நம்ம கூகுள் அண்ட் ட்ரெண்ட்ஸில் காமிக்கிறது பார்த்திங்கன்னா மேஜர் கண்ட்ரிஸ் மட்டும் தான் காமிக்கும். ஓகேவா? ஸோ அதையும் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.